Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சட்டப்பேரவை வளாகத்தில் பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அல்வா பாக்கெட்டுடன் திமுக அரசை ஒப்பிட்டு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ரீல்ஸ் மோகத்தில் அல்வா பாக்கெட்டோடு இபிஎஸ் பேட்டியளித்ததாகவும் விமர்சித்தார். இவர்கள் இருவரின் கருத்துக்களையும் தற்போது பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் 10% அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை. எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு. இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா நீங்க பிரிச்சு படிச்சு பாருங்க, எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி பார்த்து சொல்லுங்க. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்று என்பது மக்கள் உணர வேண்டும். அதிமுகவின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய நிலைமை இவ்வளவு மோசமாக போகும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாத நிலைக்கு போய்விட்டார். சட்டமன்றத்தில் பேச வேண்டியவர், மக்கள் மன்றத்தில் பேச வேண்டியவர், சட்டமன்ற அரசியல் மக்கள் மன்ற அரசியலை தாண்டி இப்போ கடைசியாக இன்ஸ்டாகிராமுக்கும் ரீல்ஸுக்கும் அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்பதுதான் பாவமாக இருக்கிறது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.